மனித கண்களால் பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான பிரம்மாண்டமான பேரண்டம் நமக்கு மிக அருகிலேயே நம்மை சுற்றியே ஒவ்வொரு நொடியும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் நமது வெற்றுக் கண்களால் பார்க்கும் இந்த அழகிய நிலப்பரப்புகளும் வானமும் சுற்றியுள்ள மனிதர்களும் ஒட்டுமொத்த யதார்த்தத்தின் ஒரு மிகச்சிறிய சதவீத பகுதி மட்டுமே ஆகும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒளியின் மின்காந்த அலையமைப்பில் எலக்ட்ரோமேங்கட்டிக் ஸ்பெக்ட்ரம் மனிதர்களால் புலப்படும் ஒளி விசிபிள் லைட் என்ற ஒரு மிக குறுகிய எல்லையை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இதற்கு அப்பால் அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட், புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேக்கள், காமா கதிர்கள் மற்றும் ரேடியோ அலைகள் என ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உலகமே நம் கண்முன்னே மறைந்திருக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு இருண்டதாக தெரியும் ஒரு நள்ளிரவு பாம்புகளுக்கு அகச்சிவப்பு கதிர்களின் உதவியோடு வெப்ப பிம்பங்களாக தெளிவாக தெரிகிறது. அதேபோல் நாம் வெறும் ஒற்றை நிறமாக பார்க்கும் பூக்கள் தேனீக்களுக்கு புற ஊதா கதிர்களின் பார்வையில் தேன் இருக்கும் இடத்தை வழிகாட்டும் விசித்திரமான வரைபடங்களாக காட்சியளிக்கின்றன. இந்த ஒளியின் அலைவரிசைகளை தாண்டி நமது கைகளுக்கு கீழே இருக்கும் மைக்ரோஸ்கோபிக் உலகமும் முற்றிலும் மனித பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி பேரரசாகும். நாம் சுவாசிக்கும் சாதாரண காற்றில் லட்சக்கணக்கான மகரந்த துகள்களும் பூஞ்சைகளும் மிதப்பதையோ, ஒரு சிறிய துளி நீரில் கோடிக்கணக்கான விசித்திரமான வடிவங்களை கொண்ட நுண்ணுயிரிகள் வாழ்வதையோ நம்மால் பார்க்க முடிவதில்லை. நமது சொந்த உடலின் தோலின் மீதும் உடலுக்குள்ளும் கூட நம்மை விட அதிகமான எண்ணிக்கையில் பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் தங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சமூகத்தையே நடத்தி வருகின்றன. விண்வெளியின் கடுமையான சூன்யத்தையும் உறைபனியையும் தாங்கி வாழக்கூடிய டார்டிகிரேட் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத நீர் கரடிகள் போன்ற வியக்கத்தக்க உயிரினங்கள் இந்த நுண் உலகத்தின் விசித்திரங்களுக்கு சான்றாகும். இதற்கெல்லாம் மேலாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரமாக விளங்கும் அணுக்கள், அடோம்ஸ் மற்றும் மூலக்கூறுகளின் குவாண்டம் உலகம் மனித கற்பனைக்கும் எட்டாதது. நாம் தொடும் பார்க்கும் நாற்காலி, மேஜை, நீர், காற்று என அனைத்தும் அணுக்களின் பிணைப்பால் உருவானவை. இந்த அணுக்களுக்குள் எலக்ட்ரான்கள் ஒளியின் வேகத்திற்கு இணையாக இடைவிடாது சுழன்று கொண்டும் அணுக்கருக்கள் அதிர்ந்து கொண்டும் இருந்தாலும் நமது கண்களின் குறைபாடான பார்க்கும் திறனால் அவை அனைத்தும் அசையாமல் நிலையாக திடமாக இருப்பது போலவே நமக்கு தோன்றுகின்றன. நாம் விண்வெளியை நோக்கி பார்க்கும்போது கூட வெறும் இருளாக தெரியும் வெற்றிடத்தில் விண்மீன் வெடிப்புகளும் கருந்துளைகளின் ஈர்ப்பு அலைகளும் காஸ்மிக் கதிர்களின் பாய்வுகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் நவீன விண்வெளி தொலைநோக்கிகள் மட்டுமே அந்த மறைக்கப்பட்ட பிரபஞ்ச பேரழகை படம் பிடித்துக் காட்டுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், மனித கண்கள் என்பது இயற்கையை ரசிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக குறுகிய ஜன்னல் மட்டுமே. ஆனால் உண்மையான பிரபஞ்சம் என்பது நமது பார்வையின் எல்லையை கடந்து நுண்ணுயிரிகளாகவும் கண்ணுக்குத் தெரியாத காந்தப்புல ஆற்றல் அலைகளாகவும் அணுக்களின் பிரம்மாண்ட நடனமாகவும் எல்லையற்று விரிந்து கிடக்கிறது.